வாக்கு சதவீதம் இது இந்த 2026 தேர்தலுக்கும் ஆன்டி இன்கம்பன்சிக்கும் சம்பந்தமே இல்ல. அப்ப ஆன்டி இன்கம்பன்சி இல்ல அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அல்லது ஸ்டாலின் அலை வீசுதா? 2.5 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாடு சிஎம் எம்.கே. ஸ்டாலினோட இமேஜ் எப்போதும் இல்லாத ரைஸ், ஒரு ஷார்ப் ரைஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டுல இப்ப அவர் தான் சூப்பர் ஹீரோ. அது பெண்கள் மத்தியில. நீங்க மே 4ஆம் தேதி பாருங்க, ஆன்டி இன்கம்பன்சியா எம்.கே. ஸ்டாலினோட இமேஜான்னு பாப்போம். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், நம்ம பார்க்கலாம். நீங்களும் இங்கதான் இருக்க போறீங்க, நானும் இங்கதான் இருக்க போறேன். மே 4ஆம் தேதி அதிகமான போலிங் பர்சன்டேஜ் வீரபாண்டி 93%. 93.06% வீரபாண்டி தொகுதியில மே 4ஆம் தேதி 10:30 மணிக்கு பாருங்க. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா யாரு வரணும், அங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இல்ல, இப்ப வரலாறு காணாத அளவில் இளைஞர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போய் வரிசையில நின்று விஜய் மாதிரியே வெள்ளை சட்டை, மெல்லிய ஒரு சந்தன கலர் பேண்ட போட்டுட்டு போய் எல்லாரும் வாக்களிச்சிருக்கிறாங்க. விஜய் அலை வீசுகிறது அப்படின்னு நேற்று ஊடகங்கள்ல ஒரு நெரேட்டிவ் சொல்லப்பட்டுச்சு. அது உண்மை இல்லையா? தமிழ்நாட்டுல காத்து இருந்திருக்கணும். இது சூரியன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு சார். கன்னியாகுமரியில ஏன் சார் இவ்வளவு குறைவான வாக்குப்பதிவு இருக்குது? என்ன காரணம்? இல்ல, கன்னியாகுமரியில தான் சொன்னாங்க மீனவர் சமுதாயம் அப்படியே டிவிகேக்கு வாக்களிக்க போறாங்கன்னு. தெரியலையே, நடக்கல. எல்லாம் சோசியல் மீடியால இதெல்லாம் அவங்க நினைச்ச மைனாரிட்டி ஓட்ஸ் டிரான்ஸ்பர் ஆகல. 100% ஆகல. கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்ஸ் அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகல. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் 85.14% வாக்குகள் பதிவாகி உள்ளது. இந்த வாக்குகள் எதை காட்டுகிறது? வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு வாக்குப்பதிவு நடந்துள்ளது. ஆட்சி மாற்றம் வரப்போகிறது அப்படின்னு ஊடகங்களில் பலரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மளும் இதை குறித்து தான் பேச இருக்கிறோம். இது பற்றி நம்மிடையே உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர், தேர்தல் வியூக வகுப்பாளர், அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய சிஇஓ திரு சுரேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்குது. இது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போற வாக்குப்பதிவு. 85.14%. இது நாள் வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது நல்ல கேள்வி. இது ஒரு சோசியல் வாரா இந்த சோசியல் மீடியாவில் நடக்குது. இது கண்டிப்பா எல்லா பத்திரிகையும் டெலிவிஷன் சேனல்ஸும் இதை வெளிப்படுத்தணும் கரெக்டா. அப்பதான் மக்களுக்கு புரியும். தமிழ்நாட்டுல மொத்த வாக்காளர்கள் 5,73,00,000. முதல் கட்டமா எஸ்ஐஆர்ல 97 லட்சம் நீக்கப்பட்டாங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் கமிஷன் டைம் கொடுத்து அதுல 27 லட்சம் சேர்க்கப்பட்டனர். மொத்தமாக 70 லட்சம் தான் 70 லட்சம் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டிருக்காங்க. நீங்க இப்ப ஹை போலிங் நேத்து வாக்கு சதவீதம் 85.15% வாக்கு பதிவாயிருக்குன்னா அதுக்கும் ஆன்டி இன்கம்பன்சிக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லை. நம்ம டீடைலா போலாம். 2000 சார், இறுதியா வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல், எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிஞ்சு இறுதியா வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்ல இருந்து கிட்டத்தட்ட 74 லட்சம் வாக்காளர்கள் இறுதியா நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப வாக்காளர் பட்டியல்ல இருந்து ஒரு 74 லட்சம் பேர் குறைஞ்சிருக்கிறாங்க. அதை காட்டுது. இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, ஏற்கனவே இருந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? இல்ல அப்படிலாம் கிடையாதா? இது ரெண்டையும் ஆன்டி இன்கம்பன்சி வேவே இல்ல. போலாம். 2001ல மொத்த வாக்காளர்கள் 4.74 கோடி. பதிவான வாக்குகள் 2.8 கோடி. வாக்குப்பதிவு 59.7%. அப்ப அதிகரிப்பு எவ்வளவு தெரியுங்களா? 9 லட்சம். 2006ல மொத்த வாக்காளர்கள் 4.66 கோடி. பதிவான வாக்குகள் 3.28 லட்சம். வாக்குப்பதிவு 70.56%. எவ்வளவு அதிகரிப்பு? 48 லட்சம். ஓகே. 2011 மொத்த வாக்காளர்கள்
4.71 கோடி, பதிவான வாக்கள் 3.68 கோடி. வாக்குப்பதிவு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 78.29%. எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 40 லட்சம். சரிங்களா? 2016 போலாம். மொத்த வாக்காளர்கள் 5,77,000 கோடி. பதிவான வாக்குகள் 4.32 கோடி. வாக்குப்பதிவு சதவீதம் வந்து 74.81%. எவ்வளவு அதிகரிப்பு? 64 லட்சம். 2021 மொத்த வாக்காளர்கள் 6.29 கோடி. பதிவான வாக்குகள் 4.58 கோடி. வாக்குப்பதிவு சதவீதம் 73.63. எவ்வளவு அதிகரிப்பு? 26 லட்சம். ஓகேவா? இப்ப 26க்கு வரலாம். மொத்த வாக்காளர்கள் 5.73 கோடி. பதிவான வாக்குகள் 4.88 கோடி. வாக்குப்பதிவு 85.15%. எவ்வளவு அதிகரிப்பு? 30 லட்சம் தான். 30 லட்சம். இங்க 70.56% இருக்கிறது. 48 லட்சம் ஜாஸ்தியா இருக்கு 2006. 2021 78.29%. அப்போ இருக்கும்போது எவ்வளவு இருக்கு? 40 லட்சம். 2016 பாருங்க, 74.81%. 64 லட்சம் அதிகரிப்பு அந்த வருஷம். அப்ப என்ன இதை காமிக்குது? இது எஸ்ஐஆர்ல இறந்தவர்கள், வெளியூர் போனவங்க, அவங்க எல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், 18 வயசு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் நிறைய வேற ஊர்ல இருந்து வந்து செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆகி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கு வாக்கு இல்லை, அவங்க சொந்த ஊர்ல இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இங்க தங்குறாங்கன்னு இங்க வந்து அவங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க அந்தந்த தொகுதியில வாக்காளர் ஆயிட்டாங்க. அதனாலதான் இந்த இன்க்ரீஸ் காமிக்கு. 30 லட்சம் வந்து இது வந்து சராசரி தான். நீங்க 2006, 2011, 2016 பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லை. அதனால என்ன சொல்றேன்னா, ஓட் பர்சன்டேஜ், வாக்கு சதவீதம், இது இந்த 2026 தேர்தலுக்கும் ஆன்டி இன்கம்பன்சிக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், நம்ம பார்க்கலாம். நீங்களும் இங்கதான் இருக்க போறீங்க, நானும் இங்கதான் இருக்க போறேன். மே 4ஆம் தேதி அதிகமான போலிங் பர்சன்டேஜ் வீரபாண்டி 93%. 93.06% வீரபாண்டி தொகுதியில மே 4ஆம் தேதி 10:30 மணிக்கு பாருங்க. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா யாரு வரணும், அங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அந்த ஹையஸ்ட் போலிங்ல வீரபாண்டியில யாருன்னு பாருங்க. ஆன்டி இன்கம்பன்சி சொல்றாங்கல்ல சோசியல் மீடியால, அவங்க பார்க்கலாம். போன தடவை யார் ஜெயிச்சிருந்தாங்க, இந்த தடவை வந்து ஆன்டி இன்கம்பன்சினா யார் தோக்கணும், பட் யாரு வராங்க, யார் ஜெயிக்க போறாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க. நீங்க பாருங்க, மே 4ஆம் தேதி ஆன்டி இன்கம்பன்சி யார் வரணும்னு நீங்க சொல்றீங்கல்ல, சோசியல் மீடியா சொல்றீங்க. யாரு வர போறாங்க, ஆன்டி இன்கம்பன்சிக்கும் இந்த ஓட் பர்சன்டேஜுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க நீங்க. ஓகே, அப்ப ஆன்டி இன்கம்பன்சி இல்ல அப்படின்னா வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அல்லது ஸ்டாலின் அலை வீசுதா? நான் போன தடவையே சொன்னேன். நான் 2.5 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாடு சிஎம் எம்.கே. ஸ்டாலினோட இமேஜ் வந்து எப்போதும் இல்லாத ரைஸ், ஒரு ஷார்ப் ரைஸ்ல இருக்கு. அவர் வந்து தமிழ்நாட்டில் இப்போ அவர் தான் சூப்பர் ஹீரோ. அது பெண்கள் மத்தியில நீங்க மே 4ஆம் தேதி பாருங்க, ஆன்டி இன்கம்பன்சியா எம்.கே. ஸ்டாலினோட இமேஜான்னு பார்ப்போம். இல்ல, இப்ப வரலாறு காணாத அளவில் இளைஞர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இளைஞர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போய் வரிசையில நின்று விஜய் மாதிரியே வந்து வெள்ளை சட்டை, அந்த மெல்லிய ஒரு சந்தன கலர் பேண்ட்டை போட்டுட்டு போய் எல்லாரும் வாக்களிச்சிருக்கிறாங்க. விஜய் அலை வீசுகிறது அப்படின்னு நேற்று ஊடகங்கள்ல ஒரு நெரேட்டிவ் வந்து சொல்லப்பட்டுச்சு. அது உண்மை இல்லையா? தமிழ்நாட்டுல காத்து இருந்திருக்கணும். நேற்று இது சூரியன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு.
வெயில், சூரியன் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த மாதிரி இதே இல்லையே சார். இங்க வந்து இந்த தேர்தல்ல 2 திராவிட கட்சி அலையன்ஸ்க்கு தான் போட்டி. திருப்பி திருப்பி சொல்றேன், டிஎம்கே அலையன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு தான் போட்டியே தமிழ்நாட்டுல. வேற யாருக்கும் வந்து ஒரு ஒரு செகண்ட் ஸ்பாட் வர்றதுக்கு இடம் இல்லை. டிவிகே வந்து மே 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், நீங்க பாப்பீங்க, அதிமுக அலையன்ஸோட வாக்குகளை கணிசமாக பிரிக்கிறார். அதிமுக கூட்டணியோட வாக்கு சதவீதம் ரொம்ப குறையும். இந்த தடவை ரொம்ப வரலாறு காணாத அளவுக்கு குறையும். நீங்க மே 4ஆம் தேதி பார்க்க போறீங்க. அப்ப தெரிஞ்சுப்பீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா, ஆன்டி இன்கம்பன்சி இல்லையான்னு. இல்ல மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் மேல ப்ரோ இன்கம்பன்சி இருக்கான்னு தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இப்போ என்ன ஏடிஎம்கேவை டிவிகே ரீப்ளேஸ் பண்ணிருமா? ஏடிஎம்கே எப்படி சார் டிவிகே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? ஏடிஎம்கே ஸ்ட்ராங்குங்க. அவங்க பல பொலிட்டிக்கல் இது கன்சால்டேஷன் நடக்கல. அவங்க பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்க வந்து படு தோல்வி. பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் பாராளுமன்ற தேர்தலில் இருந்தே தோல்வி. எந்த 2016 இருந்து அவங்க எந்த தேர்தலுமே ஜெயிக்கலீங்களே. எந்த தேர்தலையும் அவங்க வெற்றி பெறல. எல்லா தேர்தலும் தோல்வி. அதிமுக வந்து இந்த 2026க்கு அப்புறமாச்சு ஸ்ட்ராங்கா ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்படியே இருந்துச்சுன்னா தமிழகத்தில் அப்போசிஷனே எல்லாம் போயிடும். எப்படி ஜோதி பாசு இருந்தாரு அந்த மாதிரி ஆயிரும் சார். நேற்று அதே போல சென்னை, நீங்க ஒட்டுமொத்தமா இந்த ஓவரால் 85.14% இந்த வாக்குப்பதிவு என்ன அப்படின்றத சொல்லிட்டீங்க. குறிப்பா சென்னையை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிகள்லையும் வந்து அதிக அளவு வரலாறு காணாத 20%, 26%, 18% அப்படின்னு எல்லா ஊடகங்களும் நேற்று தேர்தல் அந்த நம்பர்ஸ் போயிட்டு இருக்கிறப்பயே அந்த பிரச்சாரத்தை வந்து செஞ்சாங்க, ப்ரொபகண்டா வந்து பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு வந்து வாக்கு பர்சன்டேஜ் வந்து அதிகமா காட்டுது. ஆனா 2021 தேர்தலை ஒப்பிடும் பொழுது சென்னையிலேயே பல தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அப்படின்றது 2021 ஒப்பிடும் போதே குறைவு அப்படின்றாங்க. இப்ப வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து 4474 வாக்குகள் வந்து குறைவா பதிவாயிருக்குது 2021 ஒப்பிடுறப்ப. எக்மோர்ல 728 வாக்கு குறைவா பதிவாயிருக்குது. துறைமுகத்தில் 2283 வாக்குகள் குறைவா பதிவாயிருக்குது. 1000 விளக்கு தொகுதியில் 5783 வாக்குகள் குறைவா பதிவாயிருக்குது. அண்ணா நகர்ல 4063 வாக்குகள் குறைவா பதிவாயிருக்குது. சைதாப்பேட்டையில் 2434 வாக்குகள் குறைவா பதிவாயிருக்குது. டி நகர்ல 5557 வாக்கு குறைவா பதிவாயிருக்குது. மயிலாப்பூர்ல 4264 வாக்கு குறைவா பதிவாயிருக்குது. ஆர்கே நகர்ல 6699 வாக்கு குறைவா பதிவாயிருக்குது. இது போக விருகம்பாக்கம் அதுல 2220 வாக்குகள் அதிகமா பதிவாயிருக்குது. சேப்பாக்கத்தில் 2540 வாக்குகள் அதிகமா பதிவாயிருக்குது. ராயபுரத்தில் 5175 வாக்குகள் கடந்த 2021 தேர்தலை விட அதிகமா வந்து பதிவாயிருக்குது. அதே போல விஜய் போட்டியிடுகின்ற பெரம்பூர் தொகுதியில 2278 வாக்குகள் அதிகமா பதிவாயிருக்குது. இப்ப சென்னையில கிட்டத்தட்ட 9 தொகுதிகளில் வாக்கு பதிவு வந்து 5000க்கு கீழே குறைஞ்சிருக்குது. ஒரு 2000ல இருந்து தொடங்கி 5000க்கு கீழே வந்து குறைஞ்சிருக்குது. பெரம்பூர்ல 2000 வாக்குகள் அதிகரிச்சிருக்குது. விருகம்பாக்கத்திலையும் சேப்பாக்கம் ராயபுரத்துல 2000 5000 இந்த எண்ணிக்கையில தான் வாக்குகள் வந்து உயர்ந்திருக்குது. இந்த நம்பர்ஸ் வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? நம்ம பர்சன்டேஜ் சொன்னோம் இல்லைங்க,
நம்ம சொன்னதுல நம்ம சொன்ன 30 லட்சம் வாக்கு 20 21 இருந்து 26 ஜாஸ்தியா இருக்கு, அதிகரிச்சிருக்கு. அது மெயினா வந்து எஸ்ஐஆருங்க. எஸ்ஐஆர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அப்புறம் இந்த வீடு மாறி ஊர் மாறி சென்னையில வந்தவங்க அங்க அவங்க ஊர்ல வாக்களிக்காம வாக்கு டெலீட் பண்ணிட்டு இங்க வந்து என்ரோல் பண்ணிடுறாங்க. இதுதான் காரணம். அதனால இந்த குறைஞ்சது அதிகரித்தது எதுவுமே வந்து இல்லைங்க. இல்ல இந்த எஸ்ஐஆரோட இதுதான், இதோட அந்த எஃபெக்ட் தான் இது காமிக்குது. இது ஒரு பெருசா இந்த 30 லட்சம் வந்து அதிகரிச்சது ஒண்ணுமே இல்லை. 21ல 26 லட்சம் அதிகரிச்சிச்சு, இப்ப 30 லட்சம் அதிகரிச்சு. ஒன்னும் பெரிய மாற்றம் இல்லை. விஜய் போட்டியிடுகின்ற பெரம்பூர் அதுல 2278 வாக்குகள் அதிகரிச்சிருக்குது. திருச்சி கிழக்குல 8244 வாக்குகள் அதிகரிச்சிருக்குது. அங்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? அங்கேயாவது விஜய் அலை வீசுதா இல்லையா? சார் 29 எக்ஸிட் போல் அதுல கரெக்டா கம்ப்ளீட்டா சொல்லிடுறோம் எல்லா அனாலிசிஸும். அவரு விஜய் வந்து பெரம்பூர்ல ஜெயிக்கிறாரா இல்ல திருச்சி ஈஸ்ட்ல ஜெயிக்கிறாரா. அப்புறம் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே வருது. பெரிய லிஸ்ட், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெரிய லிஸ்ட் வருது. யார் யார் ஜெயிக்கிறாங்க, யார் யார் தோக்குறாங்க, எந்த அணி வந்து திமுக அணி வெற்றி பெறுதா அதிமுக அணி வெற்றி பெறுதா எல்லாம் 29ஆம் தேதி பாத்துடலாங்க. ஒரு 6 சார் இப்ப விஜய் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா எவ்வளவு சதவீத வாக்குகள் இருந்தா அவர் வந்து ஆட்சி அமைக்கலாம்? சார் எல்லாமே இப்ப என்னன்னா 3 கார்னர் ஃபைட்ன்றாங்க. ஏன் சீமான வந்து ஒரு ஃபோர்ஸ் எடுக்கலையா அவங்க? 4 கார்னர் ஆச்சுங்களா? ஏன் சீனியர் டாக்டர் ராமதாஸ் சசிகலா ஒரு ஃபோர்ஸ் எடுக்கலையா நீங்க? அதுவும் ஒரு ஃபோர்ஸ் தானே சவுத்துல. அப்ப 5 கார்னர் ஃபைட் இது. மெயினா வந்து இந்த 3 கார்னர் 4 5 இருக்கு. அவங்க எவ்வளவு வாக்கு வாங்குறாங்க எவ்வளவு பிரிக்கிறாங்கன்னு தெரியணும்ல. அப்ப சீமான் வந்து அரசியல் இருந்து எடுத்துட்டாங்க 26லயே. அவரும் ஒரு ஃபோர்ஸ் தானுங்க, கேடர் பேஸ் பார்ட்டியில. அது எப்படி யார் கேட்டாலும் 3 கார்னர் ஃபைட் இல்ல. சீமான் எத்தனை வருஷம் இருக்காரு, விஜய் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஒரு தேர்தல் சந்திச்சிருக்காரா தனியா? என்னென்ன எலெக்ஷனுக்கு முன்னால இவங்க அலையன்ஸ்க்கு வராங்க, அவங்க அலையன்ஸ் வராங்க, இந்த கட்சி இங்க வருது எங்க கிட்ட வருது, என்னென்ன சொன்னாங்க? கடையை திறந்தே வச்சிருந்தாங்க, கடைக்குள்ள யாரோ வந்தாங்களா? இண்டிபெண்டா நிப்பேன், 234 கான்ஸ்டிடன்சி நிப்பேன். அதையும் பாருங்க, சரிபாதி ஆண்கள் பெண்கள் நிறுத்தியிருக்காரு. அதெல்லாம் பாராட்ட வேண்டியது. இவர் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டுங்க. இவரோட ஓட் ஷேர் வந்து 0 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்ப்பேன். அங்க வந்து விஜய் பேரு டிவிகேல 0 தான் இருக்கு, இல்ல பர்சன்டேஜே இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்புறம் அவர் எப்படி பண்றாரு, எப்படி பொலிட்டிக்கலி அவருக்கு இது இருக்குதா, என்ன ஒரு growth இருக்கா இல்லையா என்ன பார்க்கலாம். சார் இப்ப தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில், மாவட்ட ரீதியா சொல்றேன், கரூர் மாவட்டத்தில் 91.92% வாக்குகள். அதே போல சேலம் 90.19% வாக்குகள், தருமபுரி 89.87% வாக்குகள், ஈரோடு 89.77%, நாமக்கல் 89.46% வாக்குகள். இது எல்லாமே வந்து வட மாவட்டங்கள் பிளஸ் வந்து கொங்கு பகுதியை சார்ந்த ஒரு மாவட்டமும் அதிகமா இருக்குது. அதே போல வாக்குகள் குறைவா கன்னியாகுமரி 75.46% வாக்குகள் தான் வந்து அங்க பதிவாயிருக்குது. இதுல ஏதாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா சார்? ஒண்ணுமே புரிஞ்சுக்க வேண்டாங்க. ஒரு சைடு போகுது, அது புரிஞ்சுக்கிட்டா போகுது. எல்லாரும் ஒரு சைடு போகுது, அது என்ன எந்த சைடுன்னு 29ஆம் தேதி எக்ஸிட் போல்ல தெரியும். ஓகே சார், கன்னியாகுமரியில ஏன் சார் இவ்வளவு குறைவான வாக்குப்பதிவு இருக்குது, என்ன காரணம்? இல்ல கன்னியாகுமரியில தான் சொன்னாங்க, மீனவர் சமுதாயம் அப்படியே டிவிகேக்கு வாக்களிக்க போறாங்கன்னு. தெரியலையே, தெரியல, நடக்கல. கிறிஸ்டின் நோட்ஸ் எல்லாம் வந்து ஜோசப் விஜய்க்கு போகணும்னாங்க, ஜோசப் விஜய்க்கு போன மாதிரி தெரியல.
எல்லாம் சோசியல் மீடியால இதெல்லாம். நீங்க 29th பாருங்க, எக்ஸிட் போல்ல ஜோசப் விஜய் எப்படி ஃபேர் பண்றாரு. சார், இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா வந்து இப்ப கடந்த தேர்தல்லையும் ஒரு பங்காற்றுனுச்சு. இந்த தேர்தலில் வந்து மிக அதிக அளவில் எல்லா வேட்பாளர்களுமே சொல்ல முடியும். 2 பேர், அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர், இது போக இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வரைக்கும் சோசியல் மீடியாவுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணாங்க. பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து வயதான பாட்டியை வந்து கட்டி பிடிக்கிறது, குழந்தைங்களோட வந்து நிற்கிறது, இந்த மாதிரி பல வகையான ப்ரொமோஷன்ஸ் வந்து எல்லா கட்சியினருமே செஞ்சாங்க. இது எந்த அளவுக்கு தேர்தலில் பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க? சோசியல் மீடியா இம்பாக்ட் இருக்குங்க, பட் பார்ப்பாங்க. அது வந்து இப்போ நீங்க வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் இன்டர்வியூ எல்லாம் போட்டீங்கன்னு நீங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் என்ன சொல்றாரு நீ சொல்லு, சும்மா இழுத்துட்டு போகாத. எனக்கு டைம் இல்லை, எனக்கு உணவு மட்டும் பார்க்கறதுக்கு டைம் இல்லை, எனக்கு 100 பேர் போடுறாங்க, அது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அதனால 30 செகண்ட்ல கண்டென்ட், 1 மினிட் தான் கண்டென்ட் எதிர்பார்க்கறாங்க சோசியல் மீடியால. நீங்க 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்ல பார்த்தா யாரும் பார்க்கறது இல்லை. இம்பாக்ட் சோசியல் மீடியால இருக்குங்க. அது என்னன்னா இந்த 18 to 25 இயர்ஸ், 18 வயதுல இருந்து 25, அதுக்கு மேல சோசியல் மீடியா எல்லாம் பாக்குறவங்க சரி டைம் பாஸ்க்கு பாக்குறது. இந்த லஞ்ச் டைம் அது தீர்மானிக்கிறது இல்லையா? அது வாக்குகளை தீர்மானிக்கிறது இல்லையா? சோசியல் மீடியா வாக்குல தீர்மானிக்கிறது அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா புஷ், அந்தந்த பார்ட்டிஸ்க்கு எக்ஸ்ட்ரா புஷ் தான், ஒரு ப்ரமோஷன். எப்படி நம்ம படம் எல்லாம் வர்றதுக்கு முன்னால ஒண்ணு போடுறாங்கல்ல, டீசரு, அப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ், ட்ரெய்லரு, இது அது மாதிரி ஒரு இது ஒரு புஷ். பட் அது வந்து 100% வந்து சோசியல் மீடியாவில் பார்த்து தான் அந்தந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்கன்னா இல்லை, அப்படி இல்லை. ஓகே சார், இப்போ சீனியர் ராமதாஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக வந்து வீடியோ வெளியிட்டாரு, அறிக்கையை வெளியிட்டாரு. என் ரத்தமே எனக்கு விஷமாகி விட்டது அப்படின்னு சொன்னார். என்னை கொல்ல முயற்சி பண்ணுறாங்கன்னாரு. 18 துரோகிகள், அவங்கள எல்லாரையும் வீழ்த்துங்க அப்படின்னு சொன்னார். அது போக அவர் முக்கியமாக சொன்னது என்னன்னா, நான் வளர்த்த தூண்களை எல்லாம் ஒவ்வொரு மாவட்டமாக சௌமியாவும் அன்புமணியும் வெட்டி சாய்த்து விட்டார்கள். நான் கட்சிக்காக யார் யாரெல்லாம் வளர்த்தனோ அது எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டாங்க அப்படின்லாம் சொன்னார். அவருடைய பேச்சு தேர்தலில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்குமா? பண்ணியிருக்கா? உங்களுக்கு கருத்துக்கள் வந்திருக்குமே? ஜூனியர் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு பெரிய சறுக்கு தான் இது. அவரோட பொலிட்டிக்கல் கரியர்ல ஒரு பெரிய சறுக்கு தான். அவர் இந்த தடவை பிஎம்கே டாக்டர் அன்புமணி ராமதாஸோட ஃபிராக்ஷன் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வராது. எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வராது. ஓகே, சசிகலா ராமதாஸ் கூட்டணி அது வந்து இப்போ சசிகலா அவங்க தரப்புல அவங்க எடப்பாடி வரைக்கும் கேண்டிடேட் போட்டு அங்கேயே போய் எனக்கு எப்படி துரோகம் நடந்தது, எடப்பாடி எப்படி நன்றி கெட்டவராக இருக்கிறார், இப்படியெல்லாம் அவங்க வந்து அங்கே எடப்பாடிக்கும் போய் உருக்கமாக வந்து பேசுகிறாங்க. குறிப்பாக தேர்தல் கடைசி 2 நாட்களில் வந்து தென் மாவட்டங்களில் சசிகலாவினுடைய வேட்பாளர்களுக்கு நடிகர் கார்த்திக் அவரும் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கிறாரு. பயங்கரமாக வந்து கூட்டம் அவங்களுக்கும் வந்து திரண்டு இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு இதில் இம்பேக்ட் பண்ணுறாங்க சார் தேர்தலில்? சவுத்துலையா நார்த்லையா இந்த கூட்டணி எங்கே வந்து வாக்குகளை அதிக அளவில் பிரிக்கிறாங்க? சசிகலா அம்மையாரோட கேம்பெயின் வந்து நம்ம பார்த்ததுல கிரவுண்ட் லெவலில் பெரிய பாதிப்பு அதிமுக தான் இருக்கு. அவங்க வந்து அதிமுக வாக்குகளையும் டிடிவி தினகரன் வாக்குகளை தான் பிரிக்கிறாங்க. இவங்க 2 பேர் வாக்கு தான் பிரிக்கிறாங்க. அந்த வாக்கு பிரிக்கிறது வந்து யாருக்கு சாதகமாக போகுதுன்னா டிஎம்கே அலையன்ஸ்க்கு. பட் 2வது இது கேட்டீங்களே நடிகர் கார்த்திக், அதெல்லாம் எஃபெக்ட் இல்லைங்க. சும்மா ஒரு நடிகர் பார்க்கறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு, 2 நாளைக்கு முன்னால தான் பழைய பாட்டு பார்த்துருப்பாங்க. சரி இவர் வந்திருக்காரு போய் பார்க்கலாம்,
இது வந்து actor கார்த்தி, அப்புறம் நீங்க எல்லாத்தையும் கொண்டு வருவீங்க. இவங்களுக்கு கூட்டம் வருது, அவங்களுக்கு கூட்டம் வருது, எல்லாம் எல்லா சார் இப்ப நடிகர் சின்னத்திரை பிரபலங்கள் உட்பட எல்லாருமே இப்ப இப்ப எல்லா கட்சிகளுக்குமே அப்படி பிரபலங்களை வந்து இறக்கி இருக்கிறாங்க. இப்ப டிவி கேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நடிகர் ஜெய் நிறைய பேர் சின்னத்திரை பிரபலங்கள் இப்படி பலரும் வந்து இறங்கி இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து தேர்தலில் என்ன மாதிரி இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துவாங்க சார்? ஓப்பனா சொல்றேன், நானே சின்னத்திரை நடிகர்கள் யாருன்னே தெரியாது. நான் சீரியலே பாக்குறது இல்லை. இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. முக்கால்வாசி 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நிறைய பேர் வீட்லயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டுல போல சீரியல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்மளே எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் நிறைய பேர் சீரியலே பாக்குறது இல்ல, யாரும் பாக்குறது இல்ல. என்ன அந்த அதெல்லாம் எஃபெக்ட் ஆகாதுங்க. நடிகர்கள் நடிகைகள் விஜய்க்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து குவிஞ்சாங்க பயங்கரமா வந்து வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்கள் எல்லாம் வந்து கிளம்பி வந்து தாயகத்துக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. முந்தானே சொன்னாங்க 2.5 கோடி பேர் வந்திருக்காங்க. நீ கரியரன் ரொம்ப ஜாஸ்தி போடும்னா எக்ஸிட் போல்ல பாத்துக்கலாம். அப்புறம் 4ஆம் தேதி பொட்டி உடைக்கும் போது பாத்துக்கலாம். பேலட் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்றோம்னு பாத்துக்கலாம். நம்மளோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே சார். ஓகே சார். சார் விஜய் தன்னுடைய கடைசி பிரச்சாரம் நந்தனத்துல சைதாப்பேட்டையில் நடந்த அந்த கூட்டத்தில் விஜய் வந்து தேர்தல் கருத்து கணிப்பாளர்கள் உங்களை போன்றவர்களை வந்து பயங்கரமா திட்டி இருக்கிறாரு. அவங்க எல்லாம் பாருங்க டிஎம்கே 300 ஜெயிக்குதுன்றாங்க, ஏடிஎம்கே 700 ஜெயிக்குதுன்றாங்க, எங்கப்பா அந்த மாதிரி சீட்டு இருக்குது இங்க அப்படின்னு பயங்கரமா அவங்கள எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணி இருக்கிறாரு. டர்னா அப்படின்லாம் வந்து விஜய் வந்து சொல்றாரு. விஜய் ஏன் அப்படிலாம் வந்து பேசினாரு? இப்ப நீங்க எல்லாரும் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா எல்லா கருத்து கணிப்பாளர்களுமே இருக்கிறாங்க அப்படின்றதான் விஜயினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. குழம்பி இருக்காரு. அவர் குழம்பல் வெளியே வந்துருச்சு. 4ஆம் தேதி அவரே பார்க்கட்டும். 4ஆம் தேதி 10:30 மணிக்கு அவருக்கு தெரியும். அப்ப யார் கருத்து கணிப்பு கொடுக்கறவங்க கரெக்டா இல்லைன்னா அவங்க இன்னும்ஸ்ல 35, 40, 45, 50, 55% கொடுக்குறாங்கல்ல, அது கரெக்டான்னு பார்க்கலாம். அவங்க இன்னும்ஸ்ல கொடுக்குறாங்க இல்லைங்க, 20 ஆரம்பிச்சு 30, 35, 40, 45, 50 வரைக்கும் போயிட்டாங்க. அது கரெக்டான 4ஆம் தேதி 10:30, 11 மணிக்கு தெரிஞ்சிடும். ஏன் இத்தனை நாள் பேசல, கடைசி நாள் மட்டும் எதுக்கு ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமியை திட்டினீங்க? ஏன் பிஜேபியை திட்டினீங்க? நீங்க சிபிஐ கூட்டணும் அப்ப வந்து நீங்க அட்டாக் பண்ணிருக்கணும் இல்ல பிஜேபிக்கு? என்ன தைரியம் இருக்கு என்ன நீங்க கூப்பிடுறதுக்குன்னு? ஏன் கடைசி நாள் பண்றீங்க? உங்க சாப்டர் க்ளோஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு சான்ஸ் எடுப்போம், இது ஒரு நெரேட்டிவ் எடுப்போம்னு. ஃபர்ஸ்ட் நெரேட்டிவ் டிஎம்கே வெர்சஸ் டிவிக்கு அது ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப ஏன் இத்தனை நாள் பேசாம ஏன் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் சாடினீங்க? ஏன் அட்டாக் பண்ணீங்க? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அவங்க நினைச்ச மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆகல, 100% ஆகல. மைனாரிட்டி ஓட்ஸ் அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகல. கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்ஸ் வந்து அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகல. விஜய்க்கு ஆகலையா? 4ஆம் தேதி பார்க்கலாம். ஓகே சார். இவ்வளவு நேரம் டிரான்ஸ்பர் ஆகல. ஓகே சார். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.